மார்க் 13வது அதிகாரம் 32வது வசனம். அந்த நாளையும் அந்த நாழிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். இந்த வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு குமாரனுக்கு தன்னுடைய வருகை எப்பொழுது என்று சொல்லி அவருக்கே தெரில. அதனால் இயேசு தேவனாய் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தெய்வம் என்றால் சகலத்தையும் அறிந்தவராக இருக்க வேண்டும் இல்லையா? அவர் சர்வ ஞானியாக இருக்கிறார். ஆனால் இங்கே இயேசு தன்னுடைய வருகை எப்போ நடக்கும் என்று சொல்லி தெரியலன்னு சொல்கிறாரு. அதனால் இயேசு தெய்வம் இல்லை என்று சொல்லி ஒரு முடிவுக்கு இந்த வசனத்தை நம்ம மேலோட்டமாய் வாசிக்கும் போது நமக்கு ஒரு எண்ணம் வரும். இதைத்தான் யெகோவாவின் சாட்சிகள் இயேசு தெய்வம் இல்லை என்று சொல்லி நிரூபிப்பதற்காக ஆதார வசனமாக காட்டக்கூடிய வசனங்களில் இது ஒன்று. அப்போது இவங்க சொல்கிற போல தான் இந்த வசனம் இருக்கிறதா, அதுதான் பொருளா, அதுதான் அர்த்தமா என்று சொல்லி நம்ம இப்பொழுது பார்க்கலாம். சரி, இந்த வசனத்தை நம்ம புரிந்து கொள்ளணும்னா கிறிஸ்துவின் உபதேசம் நமக்கு தேவை. கிறிஸ்து யாரு, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 1 அதிகாரம் 1 வசனத்தில் யோவான் எழுதுகிறாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி, அந்த வார்த்தை மாம்சமானதுன்னு சொல்லி அவர் இயேசுவை குறித்து அவர் விளக்குறார். அப்போ இயேசு தேவனிடத்தில் தேவனாய் இருந்தார்னு சொல்லி அவர் ஒரு கடவுள் ஸ்தானத்தில் அந்த நிலையில் அவர் இருந்தார், அவரும் தேவன் என்று சொல்லி சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல வெளிப்படையாக இயேசு யார் என்று சொல்லி தெரிகிறது. ஆனாலும் இது போன வசனங்கள் நம்ம படிக்கும்போது இயேசு தேவனாக இருந்தாலும் ஏன் இந்த வார்த்தையெல்லாம் இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் பவுல் கூட இயேசுவை குறித்து என்ன சொல்கிறாரு? பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் 6வது வசனம், அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும், அவர் என்பது கிறிஸ்து. ஏன்னா 5வது வசனத்தில் சொல்லப்படுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அப்போ இந்த வசனத்தில் தேவனுக்கு சமமாய் இயேசு இருந்திருக்கிறார் என்று சொல்லி நமக்கு விளங்குது. சரி, இந்த நிலையில தான் இயேசு இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாக இருந்திருக்கிறார். அவர் தேவனாய் இருந்திருக்கிறார், அவர் கடவுளாக இருக்கிறார், பிதாவுக்கு சமமாக இருக்கிறார். பிதா எந்த தன்மையில் இருக்கிறாரோ அதே தன்மையை இயேசுவும் பெற்றிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் பெற்றிருக்கிறார். ஒரே தன்மை, சேம் எசன்ஸ், நாட் சிமிலர் எசன்ஸ். பிதாவுக்கு எந்த தன்மை இருக்கிறதோ அதே தன்மையே இயேசுக்கிட்டையும் இருக்கிறது. பிதாவுக்கு எந்த தன்மை இருக்கிறதோ அது போல வேறொரு தன்மை இயேசுக்கிட்ட இல்லை. இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இந்த நிலையில் இருக்கிற இயேசு மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்திற்கு வரார். அப்படி வரும்போது தான் சில விஷயங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பல ஃபேமஸான ப்ரீச்சர்ஸ், பிரசங்கியாளர்கள் நம்பக்கூடியது என்னன்னா, இயேசு தெய்வமாக இருந்தார், ஆனால் இந்த உலகத்தில் வரும்போது அவர் வெறும் மனிதனாகவே வந்தார். அவர் இந்த உலகத்தில் வந்து பல அற்புதங்களும் அடையாளங்களும் செய்தார். ஆனால் அது அவருடைய வல்லமையில் செய்யல, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையில் செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே ஒரு பெரிய பிரச்சனையே வருது. நல்லா யோசிக்கலின்னா இந்த திரியேக தேவனுக்குள்ளாக இருக்கிற இந்த உபதேசம் நமக்கு தப்பாக போயிடும். எப்பொழுதுமே தேவன் தேவனாகவே இருப்பார். ஒரு நிமிஷம் கூட தேவன் தேவன் இல்லாமல் இருக்க முடியாது. God will never cease to be God. நம்ம புரிகிற பாஷையை நான் சொல்கிறேன். இப்போ கடவுள் சொல்கிறாரு, ஏப்பா நான் கடவுளாக இருக்கிறேன், அதனால் ஒரே ஒரு நிமிஷம் நான் கடவுள் இல்லாமல் நான் இருந்துக்கிறேன், என்னுடைய தன்மையெல்லாம் கொஞ்ச நேரம் நான் ஒதுக்கி வச்சிட்றேன், தூக்கி போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி அவரால் செய்ய முடியாது. என்ன சொல்கிறீங்க? கர்த்தர் சர்வ வல்லவராக இருக்கிறாரே, அவரால் எல்லாம் செய்ய முடியுமே. ஆமாம், உண்மைதான். ஆனால் அவரால் பொய் பேச முடியாது. அவர் தன்னுடைய வார்த்தை என்ன சொன்னாரோ அதற்கு நேர்மறையாக செய்ய முடியாது. அவரால் அது செய்ய மாட்டார், செய்ய முடியாது. ஏன்னா அவருடைய தன்மை என்னவோ அதன் அடிப்படையில் தான் அவர் செய்ய முடியும்.
அவரால் பாவம் செய்ய முடியாது. ஏன்னா அவர் பூரண பரிசுத்தராக இருக்கிறார். ஸோ இதெல்லாம் தேவனுடைய தன்மை. அப்படி இருக்கும்போது கடவுளாக இல்லாமல் போக முடியாது. இப்போ இந்த உலகத்தில் இயேசு வரும்போது 2 விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று என்னன்னா, இயேசு இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாக அவர் தெய்வத்தன்மையோடு இருந்திருக்கிறாரு. அப்போ இந்த உலகத்திற்கு இயேசு வரும்போது தெய்வத்தன்மையை விட்டு அதை ஒதுக்கி வச்சுட்டு இந்த உலகத்திற்கு வரல. வெறும் மனுஷத்தன்மையோட அப்படி பண்ண முடியாது. கடவுளால் அதை செய்ய முடியாது. இட்ஸ் நாட் சப்ராக்ஷன் ஆஃப் த நேச்சர். ஆனால் மனித அவதாரம் எடுக்கும்போது அவர் மனுஷத்தன்மையிலையும் வரார். அப்போ இது அடிஷன் ஆஃப் த நேச்சர். இன்னொரு தன்மை அவரோடு சேர்ந்து இணைகிறது. அப்போ இந்த உலகத்திற்கு இயேசு வரும்போது இயேசு தேவத்தன்மையோடும் இருந்தார், மனுஷத்தன்மையோடும் இருந்தார். எப்படி நான் இதை புரிஞ்சுக்கிறது? நான் வேத வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், தெய்வத்தன்மை என்பது அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது பூரணமுள்ளதாக இருக்கிறது. தெய்வத்தன்மை ஒரு விஷயத்தை அது கொடுத்து பூரணப்படுத்த முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி பூரணமாக இருக்கிறது. தெய்வத்தன்மைக்கு பசி என்று ஒன்று இருக்காது. ஏன்னா அவர் ஆல்ரெடி பூரணமாக இருக்கார், பர்ஃபெக்டாக இருக்கார். அதனால் அவருக்கு பசி என்று ஒன்று தேவைப்படாது. இதுதான் தெய்வத்தன்மை. அது மட்டும் இல்லை, தெய்வத்தன்மையில் மனுஷன் என்ன இருதயத்தில் நினைக்கிறானோ அதை அறிய முடியும். மனுஷனால் அது முடியாது. இப்போ நான் என்ன நினைக்கிறேனோ அது உங்களால் நினைக்க முடியாது. ஆனால் தேவனால் முடியும். அதுதான் தெய்வத்தன்மையில் செயல்படுகிற ஒரு காரியம். இயேசு பல இடத்துல நீங்கள் வாசிச்சிங்கன்னா மனுஷனுடைய இருதயத்தை அவர் அறிந்திருந்தார் அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வைத்து பார்க்கும்போது இயேசு தெய்வத்தன்மையில் அவர் செயல்பட்டு இருந்திருக்கிறார். சரி, இன்னொரு தன்மையும் இருக்குது இல்லையா, மனுஷத்தன்மை. அப்போ அந்த மனுஷத்தன்மை என்று சொல்ல வரும்போது பசிக்கும். நாம் மனுஷனாக இருக்கிறோம், நமக்கு பசிக்கும். ஏன்னா நம்ம பர்ஃபெக்ட் கிடையாது, பூரணம் அடைந்த நபர்கள் கிடையாது. அதனால் இயேசு அவர் பல இடத்துல பசியாக இருந்திருக்கிறாரு, அவர் சாப்பிட்ருக்கிறாரு, தூங்கியிருக்காரு இல்லையா. இப்போ இது எல்லாமே இயேசு செய்திருக்கிறார். அப்போ இது 2 விஷயமும் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது நடந்திருக்கு. அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா 2 தன்மையை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த மனித தன்மையில் இன்னொன்று காரியமும் இருக்கிறது. அது என்னன்னா, ஒவ்வொரு நாளும் அறிவில் ஞானத்தில் வளர்வது. நம்ம மனுஷனாக இருக்கோம், ஒவ்வொரு நாளும் நம்ம அறிவில் ஒவ்வொரு விஷயமும் நம்ம புதுசாக நம்ம அறிந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா, வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். வளர்ச்சி அப்படின்னு ஒன்று இந்த மனித தன்மையில் இருக்குது. அப்போ இயேசு மனிதத்தன்மையோடும் இருந்திருக்கிறாரு. அதனால் அவருடைய அறிவு, அவருடைய ஞானம் வளர்ச்சி அடைய வேண்டும். லூக்கா 2வது அதிகாரத்தில் லூக்கா எழுதுகிறாரு, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். அப்போ இது மனுஷத்தன்மையோடு இருக்கிற இயேசுவுக்கு தேவைப்படுகிற அவசியமாக இருக்கிற சில தன்மைகள். அப்போது இந்த அடிப்படையில் இயேசு சொல்கிறாரு, பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும். தன்னுடைய வருகை நாள் பிதா ஒருவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்று சொல்லும்போது தன்னுடைய தெய்வத்தன்மையை அவர் பயன்படுத்தாமல் இரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்ற அவர் செயல்பட்டார். அதனால் இதன் அடிப்படையில் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆனால் இயேசு பரமேறி சென்றதற்கு பிறகு தன்னுடைய நாள் குறித்து அவர் நன்கு அறிவார்.